பள்ளிகளில் கடைசி பெஞ்ச் இல்லாத வகையில் வகுப்பறையில் மாணவர்களை ப வடிவில் அமர வைக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டிருப்பது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். முன்னாடி இருக்கிறவங்களாம் அந்த நல்லா படிப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த பாவடிவிலான போட்டிருக்கிற அந்த மேசை அந்த மாதிரி எடுக்கும்போது பசங்களுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி வகுப்பு ஆசிரியர் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது மூலிமா கொஞ்சம் படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தர் பின்னாடி உட்கார வைப்பாங்க. நாங்கள் படிக்க மாட்டோம். நானே எடுத்தேன்னா மார்க் கம்மி தான் எடுத்தேன். ஆசிரியர்லாம் திட்டுவாங்க, மாங்காய் அறுத்து வச்சு டிஃபனில் வச்செல்லாம் சாப்பிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டோம். இப்போ யூ ஷேப்பில் உட்கார வச்சது மார்க்லாம் நல்லா எடுப்பாங்க, ஸ்கோரிங் நல்லா எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது மிஸ்ஸு பார்த்துட்டு மறைவோம். இப்போ யூ ஷேப்புன்றது வந்திருக்க திட்டம் நல்லது தான். இப்போ பசங்க எல்லோரையும் டீச்சர்ஸ் அவங்கள நல்ல பார்வையோடு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இதுவோ அதை பார்த்துட்டு சொல்லி தருவாங்க. இப்போ யாரும் மறைய தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி பசங்க எல்லோரையும் கண்காணித்து படிக்கிறாங்களா இல்லையா அதையும் பார்ப்பாங்கல்ல. இந்த ஒரு திட்டம் வந்தது நல்ல விஷயம்தான். அரசு பள்ளி நாடி நிறைய பேர் வந்துட்டுனால ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ள இடத்துல இந்த பாவடி போட்டால் இடம் வசதி பத்துமாங்கிறது தெரியல. நான் மற்ற இதில் டெஸ்க்குகளை நிறைய டெஸ்க் போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்தலாம். வடிவத்தில் போடுறப்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்குண்டான மாதிரி அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகை செய்யணும். நான் படிக்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருப்பேன். முன்னாடி உட்காரணும்னு போய் நினைப்பேன், ஆனால் உட்கார வைக்க மாட்டாங்க. காரணம் ஹைட் ஆகிறதுனால பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நானும் பின்னாடி நான் போர்டில் எழுதனா கூட ஒன்றுமே அது எழுத முடியாது. இப்போ அந்த பா ஷேப்பில் அந்த இருக்கிறது அந்த இது வரவேற்கத்தக்கது தான். அந்த அறிவிப்பு நாங்கள்லாம் படிக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, அந்த டீச்சர் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அந்த இது இருக்கும். பின்னாடி பேக் பெஞ்சஸ்க்கு அந்த ஒரு இது போயிடும். நாங்கள் தான் ஸ்கூலில் கெத்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதெல்லாம் போயிடும். இந்த இது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.